இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சமீப காலமாக வருஷம் எல்லாருக்கும் அவார்டு கொடுத்தா கூட கமல் அவர்களுக்கு அவார்டு வாங்கவே முடியலைங்கிற ஒரு வருத்தம் ரசிகர்களுக்கு. அவர் பேரே ஆஸ்கார் நாயகன் தான். ஆஸ்கார் மாதிரி அவார்டுக்கு தகுதியான ஒரு நபர் தான் கமல்ஹாசன். கமல்ஹாசன் காலகட்டத்தில் நடிக்க வந்தவங்கலாம் இன்னைக்கு எங்கே இருக்காங்க? நான் உடச்சி சொல்லணும்னா ஆஸ்கார் மாதிரியான அவார்டுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து அது ஒரு செட்டிங் ஆயிடுச்சுன்ற மாதிரியான ஒரு தகவல் தான். அக்ஷராவை வந்துட்டு கூட இருந்த டிரைவர் வந்து கடத்திட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு ஃபோன் கால்லாம் வந்திருக்கு. அதனுடைய தாக்கத்தில் தான் ஒரு மாநிதி பண்ணியிருக்காருன்னு போது ரியல் லைஃப்ல ஒரு அப்பாவா கமல் சார் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கு? ஒரு 100% அப்பாவா வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. இப்போ வரைக்கும் சரிகா அப்படின்னு ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்து குஜராத்தி ஆக்டர். அவங்களோட மேரேஜ் பண்ணி தான் அவங்களுக்கு 2 குழந்தைங்க, சித்திகாசன், அக்ஷராகாசன் 2 குழந்தைங்க. அதற்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் எப்பயுமே என்னன்னா ஒரு டைவர்ஸ் ஆகிறப்ப பெண் குழந்தைகள் என்னன்னா அம்மா பக்கம் தான் போயிடுவாங்க, அம்மா கூடயே போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 பெண் குழந்தைக்கு தாயாவும் தந்தையாகவும் இருக்கார் கமல்ஹாசன். அந்த பெண்களும் அந்த குழந்தைகளும் போலையே. கௌதமி அவர்கள் அவரோட வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியும் போது மகளினுடைய நலனுக்காக தான் நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் எப்படி இந்த வீட்டில் இருந்தாங்களோ அதே மாதிரி 3ஆவது அந்த குழந்தைய கமல்ஹாசன் வளர்த்தார். அவங்க மகனுடைய நலத்துக்காகனா அது வேற ஏதோ ஒரு காரணமாக இருக்கும். டைவர்ஸ் ஆனதுக்கு பிறகு கௌதமிக்கு இது வந்து சில உடல்நிலை பாதிக்கப்பட்டு போச்சு. நிறையா தெரியும். அவங்க நிறையா எல்லாமே கமல்ஹாசன் தான் பார்த்தோம். நம்ம 2 குழந்தையோட 3ஆவது குழந்தைய தான் வளர்த்தார். ஏன்னா 2 குழந்களுக்கு வீட்டில் ஒரே வயசில் இருக்கப்பட்டு அவங்க இன்னொரு குழந்தையும் அதே வீட்டில் இருக்கப்ப இவரே அந்த மாதிரியான தப்பான கண்ணோட்டத்தை பார்க்கும். அந்த குழந்தைய மட்டும் தான் இவரும் பார்ப்பாங்க. ஆனால் கௌதமி வந்து அது அவங்க கமல்ஹாசனோட எதிர்க்கப்பையும் கூட அவங்க வந்து பிஜேபியினுடைய ஆதரவாளராக சப்போர்ட்டராக இருக்கிறாங்க, அங்கே இருக்காங்க. அப்போ கமல் அதை எதுவுமே சொல்லல. வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போய் கமல்ஹாசன் அவர்களை பற்றி இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காங்களா கௌதமி? ஏன் சொத்த பிடிக்கிட்டாரு, நீ ஏமாத்திட்டாரு, நடவடிக்கை எத்தனையோ கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வரும் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆதாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். உலக நாயகன், அவர் மிகப்பெரிய உச்சம் தொட்ட மனிதர். இன்றளவும் அவர் அப்படி தான். ஆனால் அவருடைய இமேஜ் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மீம் மெட்டீரியலாக ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆன மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல சார். ஆனால் இதை தாண்டியும் ஒரு படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் விக்ரம்ன்ற ஒரு படத்தை கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்தடுத்து அவரோட படங்கள் வருது அப்படின்னா கூட அரசியலில் தோல்வி அடைஞ்ச ஒரு கமல்ஹாசன் இந்த ஒரு பதிவை நம்ம வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். அப்படி இருக்கிறவர் இதுக்கப்புறம் ஒரு தக் லைஃப் மாதிரியான ஒரு படங்கள் கொடுக்கும்போது மக்கள் அதை எப்படி ஏற்றுப்பாங்க? இல்லை, அரசியலுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அரசியலில் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து 2021 ஆரம்பிக்கிறாரு. 2024 ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள தான் அரசியல் செயல்பாடுகளுமே ஒரு பெருசாக இல்லை. அதனால் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதி கமல்ஹாசன், நடிகர் கமல்ஹாசன் தமிழ்நாட்டு மக்கள் தான் பிரித்து தான் பார்ப்பாங்க. ஒன்றா பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது அவருடைய சாதனைகள், அவருக்கு உண்டான ஃபேன் ஃபாலோவர்ஸு, அதெல்லாம் வந்து பெரிய ஒரு கோட்டை, மலைக்கோட்டை மாதிரி இது. அது அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் யாரும் ரசிச்சிட முடியாது. அதில் 60 வயசுக்கும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, 20 வயசும் பார்க்குறாங்க. இல்லைனா அவர் விக்ரம் படத்தை ஏன் கொண்டாடிட்டு போகிறாங்க. இப்போ அவருடைய ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்கன்னா நீங்கள் 50-60 வயசு இருப்பாங்க, அவங்களும் பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளும் பார்க்குறாங்க இல்லையா? அப்போ 2 ஆடியன்ஸுமே கையில் வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது அவருடைய சாதனை வளர்ச்சியெல்லாம் பெரிய விஷயம். இந்த அரசியலுக்கும் அதுக்கும் அவருக்கு பெருசாக ஒன்று பாதிப்பு இருக்காது. அதில் நிறைய பேர் வந்து சார் 2K கிட்ஸு பழைய படங்கள் அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. விக்ரம் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சார் இப்பேற்பட்ட ஒரு கலைஞன் கமல்ஹாசன் இஸ் அண்டர் ரேட்டட்லாம் சொல்லியிருக்காங்க சார் சமீபத்தில். அதாவது வந்துட்டு அவர் இன்னும் தமிழ் சினிமா பயன்படுத்தியிருக்கணுமா? அதாவது தமிழ் சினிமா பயன்படுத்திய இல்லை தமிழ் சினிமாவே பயன்படுத்திய ஒரே நடிகர் அப்படின்னா கமல்ஹாசன் படம் தான் சொல்ல முடியும். இன்னும் அவர் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த ரீச் அவருக்கு 2K கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லையோ? இல்லை, அது ஒரு கேப் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விக்ரம் படம் பார்த்துட்டு என்கிட்டயே நிறைய பேர் இந்த பசங்க கேட்டிருக்காங்க, ஆனால் எந்த மாதிரி படம் பார்க்கலாம், நான் கமல் படம் ஏதாவது ரெஃபர் பண்ணுங்கள், அந்த படம்லாம் நான் படம் சொல்லி இந்த படம்லாம் பாருங்கள், கமல் எப்படி நடிச்சிருக்காருன்னு பாருங்கள். உங்களுக்கு கமல்லே அவருக்கு தெரியாது. பிளாக் அண்ட் ஒயிட் கமல்ஹாசன் படம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமல்ஹாசன் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் பாருங்கன்றிருக்கேன். அவங்க வந்து இப்போ தேட ஆரம்பிச்சிருக்காங்க கமலுங்கிறது யார் அப்படின்னா. அந்த தேட அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து ஆவிட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, அவர் தான் வந்து வீடியோ கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணுறது கிடையாது, அவரே அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வந்து பண்ணி காமிச்சிருப்பார். மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம், ஒரு வீடியோ கேமரா வந்து முழு படத்தை ஷூட் பண்ணி ரிவர்ட் டெலிசரி பண்ணி தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாரு. அது அவர் தான் முதல்ல ஆரம்பிக்கும். இன்றைக்கி எல்லா படம் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா படமுமே வந்து வீடியோவில் தான் பண்ணுறோம், டிஜிட்டலில் தான் பண்ணுறாங்க. அப்போங்க அதை கொண்டு வந்தது யாருன்னா தமிழ் சினிமாவுக்கு கமல்ஹாசன் தான். கண்டுபிடிச்சதான வெள்ளக்காரனாக இருந்தாலும் அறிமுகப்படுத்துறது யார், விதை யார் போட்டது? கமல்ஹாசன் தான் போட்டது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஆவிட் எடிட்டிங் யாருன்னா, அப்போ இதெல்லாம் வந்து மூவியாலாயன்னு ஒரு இருக்கும். ஃபிலிமை வந்து நம்ம வந்து ரோலை எடுத்துகிட்டு அதை தையல் மிஷின் மாதிரி இருக்கும், அதில் ஓட்டி பார்த்து அதை கட் பண்ணுவாங்க மூவியாலாயன்னு. அதற்கு பிறகு அது வந்து டிஜிட்டலைஸ் ஆகிறது ஆவிட்னு கொண்டு வர்றாரு மகாநதி படத்தில். என்னது படத்தை வந்து கம்ப்யூட்டரில் போட்டு கட் பண்ணுவீங்க எப்படி?
அப்படின்னு. இல்லை அதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை வந்து டெலிசினி பண்ணி அந்த டேப்பாக கொண்டு வந்து அதில் மார்க் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு அதை நோட் பண்ணிவிட்டு நெகட்டிவில் போய் கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. குருதிப்புறன் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா டால்பியை கொண்டு வர்றாரு, அதான் டால்பி சவுண்ட் ஃபஸ்ட் படம். அது மாதிரி புது புது டெக்னாலஜி, புது புது மேக்கப்பு. குருதிப்புறனில் பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சியில் அடிப்பட்ட மாதிரியான ஒரு மேக்கப் போட்டிருப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சர்வசாதாரணம் போக முடியாது, உண்மையிலேயே அடிப்பட்ட மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி மேக்கப்பாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே அன்னைக்கு வந்து பியூராக ஃபிலிமில் பண்ணிகிட்டு இருக்க காலத்தில் ஒரு காலை மடக்கி அப்ரோஸ் ஒரு படம் பண்ணார். இந்த மாதிரி டெக்னாலஜி வயசாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தமிழ் சினிமாவுக்கு அவரே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிப்பார். அது பண்ணி காமிச்சவர் தான் கமலஹாசன். இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனை இருக்கிறப்ப கமலஹாசன் ஏதோ ஒரு நடிகர், சீனியர் ஆக்டர் அப்படின்ற மாதிரி தான் இந்த 2K கிட்ஸ் இருந்துச்சு. இப்போ அவர்கள் தேடி தேடி போய் பார்க்குறப்ப அவருடைய சாதனைகள் அவங்களுக்கு வந்து பெரிய பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ பண்ணியிருக்கிறாரா, இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கும் பிக் பாஸில் போய் நிற்கிறாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவருடைய வயசுக்கும் வந்து அந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த ஜோதிகா மாதிரி ஆள்கிட்ட உட்காந்து ஈக்குவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் எந்த வேலையை கொடுத்தீங்கனாலும் அதில் பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர் தான் கமலஹாசன். அரசியலில் அவர் சில மாற்றி சில முடிவுகள் எடுத்தனால பெருசாக அவன் போக முடியல. அரசியலுக்கும் இதுக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் இப்போ இளம் தலைமுறை 2K கிட்ஸ்ன்ற மாதிரி ஆட்கள் கமலஹாசனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இவருடைய ப்ரீவியஸ் படம் என்னன்னு தேடி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவரை பற்றி பிரமிப்பாக எழுதிக்கிட்டு இருக்காங்க, இப்படிலாம் பண்ணியிருக்காரா சாதனை அப்படின்னு. சார், ஆனால் கமல் சாருக்கு அரசியலுக்கு வரணுங்கிற தேவை என்னவா இருந்தது? இல்லை, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் நிறைய கமல் நற்பணி மன்றம்னு வச்சிருந்தார். அதாவது ரசிகர் மன்றம்னு நற்பணி மன்றம் ஆக்கினது கமலஹாசன் தான். ரொம்ப நாளாக அவருடைய நற்பணி மன்ற சார்பாக நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அது நிறையா பண்ணுவாங்க. அரசியலுங்கிறது எல்லாரும் ஒரு ஆசை தானே. நம்ம நற்பணி மன்றமாக வச்சுருக்கோம், ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ட்ரை பண்ணார் 2021. அது பெருசாக அவருக்கு கை கொடுக்கல. இப்போ நாயகன் ஒரு படம் சார், அந்த படத்தை அவர் பண்ணும்போது ஒரு 32 வயசு. இன்றைக்கி 50 வயசில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார்ஸால் கூட ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ண முடியல, அந்த வயசுக்கு மீறிய கதாபாத்திரத்தை பண்ண முடியல. 32 வயசில் ஒரு மனிதரால் ஒரு 60 வயசு மனிதர் மாதிரியான ஒரு ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, எப்படி அவரால் சாத்தியப்பட்டுச்சது? அதான் கமலஹாசன். அதான் கமலஹாசன். நீங்கள் அந்த வேலுநாயக்கர் கேரக்டராக இருக்கட்டும், இந்த வெத்தலை போட்டுகிட்டே பேசுகிற மாதிரியான வசனம் தான் இருக்கும். அது உண்மையிலே வெத்தலை போட்டாங்களா, அது பேசி நடிச்சிடலாம். டப்பிங்கில் அதே உணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ பெரிய விஷயம். இப்போலாம் வந்து முந்திலாம் வந்து இப்போ நம்ம ஸ்பாட் டப்பிங் பண்ணலாம், அப்போலாம் ஸ்பாட் டப்பிங் கிடையாது, ஓட விட்டு தான் டப் பண்ண முடியும். அப்படிங்கும் போது அந்த ஒரு டைலாக் 2 டைலாக் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்டு கேரக்டர் கமலஹாசன் எல்லாமே ஒரு மாதிரி வாயை குறித்து வச்சு வெத்தலை போட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அது முழு படத்துக்கும் அந்த டப்பிங்லாம் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம். அது அந்த கேரக்டரை உள்வாங்கிறது தான். அந்த கேரக்டரை பற்றி ரெஃபரன்ஸ் எடுக்கிறது, உள்வாங்கிறது. அதனால் அந்த விஷயங்களை மெனக்கெட்டு எடுத்து பண்ணுறதுல அதெல்லாம் சொல்லவே வேணாம் கமலஹாசனுக்கு. அதிகமாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தேசிய விருதுகள் வாங்கின நடிகர் கமலஹாசன் தான். ஆனால் சமீப காலமாக வருஷம் எல்லாருக்கும் அவார்டு கொடுத்தா கூட கமல் அவர்களுக்கு அவார்டு வாங்கவே முடியலேங்கிற ஒரு வருத்தம் ரசிகர்களுக்கு உண்டு. இல்லை, என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இல்லை, அவார்டெல்லாம் தாண்டி எங்கே போய்ட்டுறா. நிறையா முறை ஆஸ்காருக்கு அவருடைய படங்கள் போயிருக்கு. தமிழ் இந்த பாடல் இருக்கிறதுனால, ஃபைட் இருக்கிறதுனால சில கேட்டகரியில் அவர் படங்கள் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. அவர் பேரே ஆஸ்கார் நாயகன் தான். அது இந்த இந்தியாவில் கொடுக்கக்கூடிய அவார்டை காட்டிலும் ஆஸ்கார் மாதிரி அவார்டுக்கு தகுதியான ஒரு நபர் தான் கமலஹாசன், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவார்டுங்கிறதெல்லாம் அவருடைய இப்போதைக்கு அவர் தேவையும் கிடையாது எனக்கு என்ன பொறுத்தவரை. அதான் தாண்டி போயிட்டார். இன்றைக்கி வந்து மக்கள் மனதில் வந்து இன்றைக்கி ஒரு 40 வருஷமாக ஒரு இடத்துல ஒரு இடமா இருக்கார் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மக்கள் மத்தியில் மறந்துடாமல் இருக்காங்கல்ல. இப்போ கமலஹாசன் காலகட்டத்தில் நடிக்க வந்தவங்களாம் இன்னும் எங்கே இருக்காங்க? கமலஹாசன் காலகட்டத்தில் நடிக்க வந்த நடிகர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? ஃபீல்டு ஒட்டி சில பேர் போயிட்டாங்க, சில பேர் இறந்து போயிட்டாங்க, சில பேர் வந்து அடையாளமே தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. இன்னமும் ஹீரோவாக டூயட் பாடிட்டு இருக்காருன்னா அது பெரிய சாதனை இல்லை, அது பெரிய அவார்டு இல்லையா? சரி, இப்போது இப்படி இருக்கும்போது வந்துட்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கணுன்ற ஒரு ஆசை, ஆனால் அவருக்கு என்னையாவது தோணி இருக்குமா? இப்போ RRR மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் படம், அதுக்கு ஆஸ்கர் கிடைக்குதுன்னும் போது நம்மளுடைய தரமான படங்களெல்லாம் அனுப்பியிருக்கோம், கிடைக்கலன்னும் போது அந்த விரக்தி ஏதாவது இருக்கும்? இல்லை, ஒரிஜினலாக சொல்ல போனோம்னா, ஓப்பனாக உடச்சி சொல்லணும்னா ஆஸ்கார் மாதிரியான அவார்டுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அது ஒரு செட்டிங் ஆகிடுச்சுன்ற மாதிரியான ஒரு தகவல் தான். எல்லாருக்குமே அது வந்து ஒரு இதாகிடுச்சு. இப்போ RRR படத்துக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே போய் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, சில வேலைகள்லாம் செஞ்சு தான் அந்த படத்தை ஆஸ்கார் வாங்கியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்குது. அப்போ நமக்கே இந்த விஷயங்கள்லாம் தெரியுறப்ப கமலஹாசன் மாதிரி அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற, அமெரிக்காவை போயிட்டு வந்துட்டு இருக்கிறாருங்கும் போது ஆஸ்கார் எப்படி வாங்குறாங்க, ஆஸ்கார் வாங்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்படிங்கும்போது அது வந்து உண்மையாக நம்ம கிடைச்ச அவார்டா அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவருக்கு பெருசாக அந்த வழி வேதனை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு. அதை தாண்டி அவர் எங்கேயோ போயிட்டார். இன்றைக்கி தேவர் மகன் ஒரு படம் சார், அந்த படம் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு நம்ம அவருக்கு தான் டைட்டில் வைக்கிறாங்க, அப்புறம் வேறு சில காரணங்கள்னால தேவர் மகன் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். சமீபத்தில் கூட மாரி செல்வர் சொன்னார் இந்த படம் வந்துட்டு எனக்கு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு. ஆனால் அவர் சொன்ன விதம் கொஞ்சம் தலைக்கீழ ஆப்போசிட்டாக தான் அவர் சொல்லியிருக்காருன்னு வைங்களேன். அதை கமல் சார் இருக்கிற அந்த மேடையில் வச்சே அவர் பேசுகிறாரு. கமல் சார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் ரொம்ப வருத்தப்படுறது வந்து இந்த தேவர் மகன் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் வைக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை கூட அவர் பயன்படுத்துகிறார்ல.
ஏன் அப்போ அவர் அப்படி பண்ணார், இப்போ ஏன் அவருக்கு இந்த மாதிரியான மனமாற்றம்னு இன்றைக்கி யோசிச்சதுண்டா? இல்லை, அந்த எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பெர்சனலாக நான் சொல்கிறது, தேவர் மகன்கிற டைட்டில் அந்த அந்த கேரக்டர் கரெக்டான பேர். அப்பா பையன், பெரியவர் தேவர், அவருடைய பையன் தேவரனுடைய மகன், அவங்க 2 பேரை சுற்றி தான் கதை. கமலஹாசனுக்கும் சிவாஜி அவர்களை சுற்றி தான் கதை. அப்போ அந்த கதைக்கு தேவையான டைட்டில் தான். இப்போ நீங்கள் அதை ஜாதியாக பார்க்கக்கூடாது, அது நம்ம ஒரு டைட்டிலாக தான் பார்க்கணும். அந்த கதைக்கு தேவையான டைட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி அந்த மாதிரியான படங்கள் ஜாதி பேரை வச்சு எடுக்கிறது அது வேற ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இந்த மாதிரி முந்தியெல்லாம் சின்ன கவுண்டர்னு படம் வந்துச்சு, அப்போ ஒன்றும் பெருசில்லை. பெரிய கவுண்டர் வீட்டு பொண்ணுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அன்றைக்கி அது எதுவுமே பேசும் பொருளாகவே இல்லையே, அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லையே. இன்றைக்கி தானே அது அரசியலாக்கப்படுது. இன்றைக்கி ஏன்னா எடுக்கப்பட்ட யாருன்னு பார்க்குறாங்க. உதயகுமார் சின்ன கவுண்டர்னு படம் எடுக்கிறாரு, கமலஹாசன் தேவர் மகன் படம் எடுக்கிறாரு. பட் அப்போலாம் ஒரு பெரிய விமர்சனமே இல்லையே, பெரிய ஒரு எதிர்ப்பே இல்லையே. அதை படமாக தானே பார்த்தாங்க. அதில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் அது மாதிரியான எந்த மாதிரியான கான்ட்ரவர்சியும் கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த படத்தை எடுக்கிறது யாருன்னு பார்க்குறாங்க. இப்போ அதுதான் பிரச்சனை. படம் அவர்களுக்கு முக்கியம் இல்லை, படம் எடுக்கிறது யாருன்னு பார்க்குறாங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனை. இப்போ இந்த படத்தின் தலைப்புகள்லாம் வச்சுட்டு இன்றைக்கி பிரச்சனை வருதுங்கிறதுனால இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அதை எடுத்துருக்க வேணாமோன்னு கூட நினச்சிருக்கலாம். அதுதான் அவர் சொல்லியிருப்பார். இப்போ நான் நினச்சிருந்தா, இப்போ ரெஃபரன்ஸ் தானே காட்டுறாங்க. மாமனன் படம் எடுத்தால் நீங்கள் இது பண்ணுறீங்க, பரியரும் பெருமாள்னு படம் எடுத்தால் பண்ணுறீங்க, அன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்களா அவர் தேவர் மகனே படம் எடுத்திருக்காரு, அப்போலாம் நீ எங்கே போனீங்கன்னா இப்படின்னு தெரிஞ்சு நான் வச்சிருக்கே மாட்டேனடா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார் போல. அந்த கதை தேவர் மகனுக்கு அந்த கதைக்கு அந்த தலைப்பு சரியாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் சர்ச்சையாகவும் இல்லை, எல்லோரும் சர்வசாதாரண படத்தை பார்த்தாங்க, கொண்டாடினாங்க. சின்ன கவுண்டருடைய கதை, அந்த கதைக்கு அந்த பேர் தேவைப்பட்டுச்சு, வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ யார் டேரக்டரு, அவர் என்ன ஜாதிலாம் அன்றைக்கெலாம் பார்க்கல. அது படம் தான் பார்த்தாங்க. இன்றைக்கி படம் எடுக்கக்கூடிய டேரக்டர் யார், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி என்ன, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மதம் என்னன்னு பார்க்குறாங்க. அதுதான் பிரச்சனையாக வருது. இப்போ இதனால ரெஃபரன்ஸ் என் படத்தை ஏன் எடுக்கிறீங்கன்றதான் கமல் சொல்லியிருப்பாரு போல. குறிப்பாக தேவர் மகனை பற்றி பேசும்போது 7 நாட்களில் அந்த படத்தினுடைய முழு திரைக்கதையும் கமல்ஹாசன் அவர்கள் எழுதிட்டார் அப்படின்னு சொல்லும்போது, அது வரைக்குமே பெரும்பாலும் அவர் நடிகரை அப்படிங்கிறத தாண்டி வேறு எதுக்குள்ளேயும் அவர் இன்வால்வ் ஆகிற மாதிரி காட்டிக்க மாட்டார். இன்வால்வ் ஆவார், பட் காட்ட மாட்டார். இதுதான் அவருடைய முதல் விதை. அதுக்கப்புறம் தான் அவர் சில படங்கள்லாம் இயக்குறாருன்னு வைங்களேன். இப்படி ஒரு நாயகன் உருவாகிறதுக்கான ஒரு தருணம் இருக்குல்ல, அது எந்த சூழ்நிலையில் உருவாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தேவர் மகன் படத்தினுடைய டேரக்டர் பரதன், மலையாள இயக்குனர், பெரிய ஸ்கிரிப்ட் மட்டும் ஒரு பண்ணியிருக்கிறார். ஏன்னா ஒரு டேரக்டராகவும் அதில் பண்ண முடியாது. ப்ரொடக்ஷன் பார்க்குறாரு, ஹீரோவாக நடிக்கிறாரு, டேரக்ஷனும் நம்ம பெருசாக அதில் இறங்கி ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக பண்ணணும். எதாவது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எந்த வேலைக்கு கொடுத்தாலும் அதை பெர்ஃபெக்டாக முழுவாக பண்ணணும். அப்படிங்கிறதுனால அதை வேணான்ட்டு டேரக்ஷன் மட்டும் பரதன் கொடுத்துருக்கிறாரு. ஸ்கிரிப்ட் அவர் பண்ணியிருக்கிறார். அவர் ஏற்கனவே நிறைய வேலைகள் பார்த்துட்டு தான் சினிமாவில் ஹீரோவாக, உதவி இயக்குனராக, டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக நிறைய வேலைகள் பார்த்துட்டு வந்தனால அவருக்கு எல்லா கிராஃப்ட்டுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர். நாளைக்கு நீங்கள் கேமரா படத்தினா கூட ஈஸியாக பண்ணுவார். எல்லா கிராஃப்ட்டும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு. ஆனால் நிறைய நேரங்களில் ஒரு மிகப்பெரிய உச்சமாக இருக்கார். ஆனால் டக்குன்னு இப்போ சங்கர் மாதிரி ஒரு 2 படம் எடுத்த டைமில் இந்தியன் படம் வாய்ப்பு வரும்போது யாராவது அவங்க சொல்லும்போது கூட கேட்டுக்கிறாரு. இப்போ சுஜாதா தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு, இல்லை வேறு ஏதாவது பெரிய டைரக்டர்ஸோட போகலாம் அப்படின்னும் போது இல்லாமல், இல்லை நான் இவரோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புதுமுகங்களை உள்ளே கொண்டுட்டு வர அந்த தன்மை இருக்குல்ல. இப்போ ரஜினி அவர்கள் பார்க்கும்போது பெரும்பாலும் வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரோட தான் பயணிப்பாங்க. ஆனால் கமல் சார் ஓகே நீங்கள் வாங்க நம்ம ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுவோங்கிற இந்த தன்மை ரொம்ப அழகான தன்மை இல்லையா? ஆமாம், நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் புது இயக்குனர்களாக இருக்கட்டும், புது விஷயமா இருக்கட்டும் எடுத்துக்கிட்டு ஏற்கனவே சொன்னல, டெக்னாலஜி என்ன வந்தாலும் முதல்ல கொண்டு வர, மேக்கப் என்ன வந்தாலும் முதல்ல கொண்டு வர, ஒரு புது இளம் இயக்குனர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காங்க, அவனே சேர்ந்து பண்ணுவாங்க. அவருக்கு தன்னுடைய ப்ராடக்ட் நல்லா வரணும். அதில் இமேஜ்லாம் கிடையாது. பிக் பாஸ்னு ஒரு ஷோக்கு நான் ஆங்கராக பண்ணுறேன், அதில் ஒரு 15 வயசு பொண்ணு என்கிட்ட கேள்வி கேட்குது. ஆனால் அந்த இடத்துல அவர் அதை இப்போ கரெக்டாக பண்ணுறாருல. கமல்ஹாசன் தவிர்த்துட்டு நீங்கள் பிக் பாஸ் வேறு யார் கோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு 2 மூணு ட்ரை பண்ணாங்க, பெருசாகவும் இல்லை. ஆமாம், அப்போ என்ன கிடைக்குதோ அதுக்கு தானே அடாப்ட் ஆகிக்கிறார். நான்லாம் 100 படம் 150 படம் பண்ணிட்டேங்க, எத்தனையோ பெரிய டேரக்டரை பார்த்துட்டு எத்தனை நடிகரோட நடிச்சிட்டேன், இந்த சின்ன சின்ன பசங்களோட உட்காந்துட்டு தான் மாரடிக்கணுமான்ற ஒரு சலிப்பு வந்துடும் எல்லாருக்கும். இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு சலிப்பு வந்துடும். எல்லாரும் விமர்சனங்கள் பண்ணாங்க. பிக் பாஸ் பண்ணுறப்ப ஏன் இவ்வளோ பெரிய ஆள் ஒரு இது பண்ணியிருக்காரு, ஒரு ஷோவுக்கு ஹோஸ்ட் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அதை உடச்சி அதில் என்ன பெட்டராக பண்ண முடியுமோ அதில் பண்ணுறார். அதனால அவர் புது டெக்னாலஜி மட்டும் கிடையாது, புது கதைகள், புது இயக்குனர்கள், புது நடிகர்கள் யாரை வந்தாலும் தன்னுடைய ப்ராடக்ட் தேவை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனால் பெரும்பாலும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் படம் பண்ணுறோன்னு வைங்களேன், இப்போ அதை எழுதினாலும் சரி, அதை நடித்தாலும் சரி, அந்த தாக்கம் நமக்குள்ளே இருக்கும்ல. கமல் அவர்கள் பெரும்பாலான படங்கள் நிறைய நேரங்களை பார்த்தோன்னா மகாநதி மாதிரியான படங்கள் பண்ணும்போது ரொம்ப தாக்கம் ஏற்படுத்துதில்ல. அவருக்கு அந்த தாக்கம் எந்த மாதிரி இருக்கும் பர்சனலாக? தாக்கம் வந்தால் தான் அவர் படமே பண்ணுவார். ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் ஆனால் தானே பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது மகாநதியெல்லாம் பண்ணுற மாதிரியாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் அடிச்சிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் அவர் டக்குன்னு பாதிச்சிருக்கும். அது அப்படி தான் டெவலப் பண்ணுவாங்க. எந்த படைப்பாளிக்கும் எந்த கலைஞனுக்குமே ஒரு விஷயம் தனக்கு பிடிக்கணும் முதல்ல.
அதுதான் அவங்க வந்து படம் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நம்மளை வந்து பலார் நம்ம கண்ணில் விழுகும், பலார் நம்ம விஷயத்தில் ஒரு காலில் விழுகும், அதை தான் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. கமல்ஹாசன் அதை நம்ம பார்க்குற ஒரு பரிணாமங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்து அவர் ஆரம்பிச்சிடுவார். அந்த கேரக்டர் சின்ன சின்னதாக செதுக்கி கொண்டு வந்து படமாக பார்க்குறதெல்லாம் 5-6 கட்டம் தாண்டி தான் வந்திருக்கும். அவருக்கு ஒரு விஷயம் மைண்டில் படம் போய் தான் அது படமே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது பல இது பண்ணிட்டு தான் வந்திருப்பார் அந்த படங்கள்லாம். குறிப்பாக மாநதியில் வந்து அவருடைய சொந்த, அதாவது ஸ்ருதி அண்ட் அக்ஷராவை வந்துட்டு கூட இருந்த டிரைவர் வந்து கடத்திட்டு போனால் எப்படி அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு ஃபோன் கால்லாம் வந்திருக்கு ரியல் லைஃப்பில். அதனுடைய தாக்கத்தில் தான் ஒரு மாநதி பண்ணியிருக்காருன்னும் போது ரியல் லைஃப்பில் ஒரு அப்பாவா கமல் சார் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? ஒரு 100% அப்பாவாக வந்து இப்போ வரைக்கும் இருக்கிறார். அவருடைய லைஃப் கேரியரை பார்த்தீங்கன்னா அவர் 2 மேரேஜ் பண்ணார். வாணி கணபதி அப்படின்னு ஒரு பெரிய டான்ஸர், அவங்க மேரேஜ் பண்ணாங்க. அந்த லைஃப் பேசால டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அடுத்து சரிகா அப்படின்னு ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்து குஜராத்தி ஆக்டர். அவங்களோட மேரேஜ் பண்ணி தான் அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஸ்ருதிஹாசன், அக்ஷராஹாசன் 2 குழந்தைங்க. அதற்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் எப்பயுமே என்னென்னா ஒரு டைவர்ஸ் ஆகிறப்ப பெண் குழந்தைகள் என்னென்னா அம்மா பக்கம் தான் போயிடுவாங்க, அம்மா கூடயே போயிடலாம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த 2 பெண் குழந்தைக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கார் கமல்ஹாசன். அந்த பெண்களும் அந்த குழந்தைகளும் போலையே. ஏன் போலன்னா அப்போ அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பான ஒரு தகப்பனா, முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பனா வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது அந்த விஷயத்தில் அவர் கரெக்டாக செயல்படுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் பெரும்பாலும் ஒரு ஸ்டார்ஸினுடைய மகள்களாக இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த கட்டுப்பாடுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த ஸ்டார்ஸ் விதிக்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுரும். இல்லை இமேஜ் பாதிச்சிடும், இதை பண்ணிடாதீங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 2 பேருக்குமே வந்துட்டு அந்த கட்டுப்பாடும் இல்லை, பவுண்டரிஸும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழகாக வச்சிருக்காருல. அது சில நேரங்களில் விமர்சனமாகவும் ஆகுது. பட் ஆனால் ஒரு தந்தையாக ரொம்ப அழகாக செயல்படுறாருல்ல சார், இதை எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? அது ஓப்பன் மைண்டு. நீ என்னுடைய மகளுக்கிறதுக்காக உன்னுடைய சுதந்திரத்தை நீ இழந்துடக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி 2 விமர்சனமும் இருக்குது. ஒரு பெண் பிள்ளையை ஒரு குழந்தை தெரியல பாரு இப்படி விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. அதே நேரத்தில் அவங்களுக்கு கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடும் ஓவராக இல்லை, சுதந்திரமும் ஓவராக இருக்குது. 2 விஷயமுமே 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். அவங்க பார்க்கக்கூடிய அவர்களுடைய கண் பார்வையில் இருக்குது. அதனால் அந்த ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு உணர்வுகள் இருக்குது. என்னுடைய பிள்ளையாக இருந்தால் கூட அதுக்கு உணர்வுகளை மதிக்கணும். அதுக்கு என்ன ஒரு பாட போறியா பாடு, நடிக்க போறியா நடி, இல்லை படிக்கிறியா இருந்தால் படி. அதுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாரு. ஒரு 18 வயசுக்கு மேலே உன்னுடைய கேரியரை டிசைட் பண்ணிக்க, அதுக்கு என்னால் முடிஞ்சால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் கொடுக்குறது. அது ஓப்பன் மைண்டாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் சாதாரண ஆட்கள்லாம் அந்த இது ஒத்து வராது. ஏன்னா 18 வயசு ஆச்சா ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்கள் வெளிநாட்டில் அமெரிக்காவில் செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் 2 குழந்தையுமே தான் கண்ட்ரோலில் வளர்க்குறாரு, அதுங்க இஷ்டத்துக்கு வளர்க்குறாரு. அதான் பெரிய விஷயம். தான் கண்ட்ரோலில் இருந்தாலுமே கூட அந்த பிள்ளைங்களோட இஷ்டத்துக்கு வளர்க்குறாரு. அப்போ ஒரு 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 ஓப்பன் மைண்டாக இருக்கும். வெளியே வாயில் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து ஓப்பன் மைண்ட், நான் வந்து ஃப்ரீ பேட் அது மாதிரிலாம். ஆனால் இவர் ரியலாக பண்ணிகிட்ருக்காரு. இப்படி இருக்கும்போது வந்துட்டு கௌதமி அவர்கள் அவரோட வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியும் போது இல்லை என் மகளினுடைய நலனுக்காக தான் நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லும்போது அது வேறு விதமாலாம் திரிக்கப்பட்டு ஒரு சர்ச்சையாக மாறிச்சு இல்லையா? அது எப்படி அது அந்த நேரத்தில்? இல்லை, தன்னுடைய மகள் மாதிரி அந்த பிள்ளையும் 2 பேரும் எப்படி இந்த வீட்டில் இருந்தாங்களோ அதே மாதிரி 3ஆவதாக அந்த குழந்தைய கமல்ஹாசன் வளர்த்தார். அவங்க மகனுடைய நலத்துக்காகனா அது வேறு ஏதோ ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா கௌதமிக்கு வந்து இப்போ சரிகா டைவர்ஸ் ஆனதுக்கு பிறகு கௌதமிக்கு வந்து சில உடல்நிலை பாதிக்கப்பட்டு போச்சு, நிறையா தெரியும். அவங்க நிறையா எல்லாமே கமல்ஹாசன் தான் பார்த்தார். அவங்களுக்கு சில மேஜர் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அப்போ கமல்ஹாசன் தான் அவங்கள வந்து அண்டர்டேக் பண்ணியிருந்தார். கமல்ஹாசனுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. நிறையா உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. அக்ஷரா எப்படியோ, ஸ்ருதிஹாசன் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த குழந்தையும் அவர் அந்த 2 குழந்தையோட 3ஆவது குழந்தைய தான் வளர்த்தார். அந்த பேரை விட ராஜலட்சுமின்னு தான் வச்சுருப்பாங்க. அப்படி என்னென்னா அந்த இவங்க சொல்லப்பட்ட காரணம் வேறு. அடுத்து அந்த குழந்தை கல்யாணம் பண்ணணும், அடுத்து வேறு ஏதாவது செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவரில் வந்து தப்பாக ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 குழந்தைகள் வீட்டில் ஒரே வயசில் இருக்கப்போ அவங்க இன்னொரு குழந்தையும் அதே வீட்டில் இருக்கப்போ இவரையே அந்த மாதிரியான தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அந்த குழந்தைகள் மாதிரி தான் இவரும் பார்ப்பார். அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய இடங்கள் இப்போ கூட எலெக்ஷனில் டிஎம்கேக்காக இவர் வந்துட்டு குரல் கொடுக்கும்போது அந்த சைடில் கௌதமி வந்துட்டு பிஜேபிக்காக குரல் கொடுக்குறது வந்து எல்லாருமே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அவரை வந்துட்டு தாக்கணும், அடிக்கணும், எதிர்மறையாக ஏதாவது ஒன்று பேசணுங்கிற வேலையை வந்துட்டு இவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கேன். இல்லை அப்படின்னா வெளியில் போனோடனே அவரை எதிர்த்து பேசியிருக்கலாம்ல, நேரடியாக பேசலாமே. என்ன ஆயிரப்போகுது? இன்றைக்கி எத்தனையோ கல்யாணம் பண்ணுறாங்க, டைவர்ஸ் பண்ணுறாங்க. டைவர்ஸ் பண்ணோன்னே இவரை பற்றி கம்ப்ளைண்ட், அவரை பற்றி கம்ப்ளைண்ட். சினிமாக்குள்ளேயே 2 தம்பதியில் வாழ்கிறாங்க, பிரிஞ்சு போன பிறகு என்னைய பற்றி தெரியாத, உனைய பற்றி தெரியாதான்னு பேசுகிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் அவங்க லிவிங்கில் இருந்திருக்கிறாங்க, வெளியில் பிரிஞ்சு போயிருக்காங்க. ஏதோ ஒரு காரணம், அவங்களுக்குள்ள ஒரு காரணம். அப்படி இருந்தும் கூட வெளியில் போய் இது வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசுனதில்லை. தப்பா அரசியல் நிலைப்பாடு எப்படின்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே ஒரு பிஜேபியில் இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பிஜேபி இருக்கிறாங்க. இன்றைக்கி கமல்ஹாசன் கூட அவங்க லிவிங்கில் இருக்கிறப்ப பிஜேபியில் இருந்தாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி இருந்து பிஜேபியில் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் வந்து அதுக்கு இவருக்கு அவங்க ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைனால பிஜேபி வெளியே வந்து அதிமுக இருக்காங்க.
அப்போ அவருடைய அரசியல் நிலைப்பாடு வேறு. அது அந்த இடத்துலையும் கமலஹாசன் நீங்கள் பாராட்டணும். கமலஹாசன் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர், அவர் ஒரு நாத்திகம் பேசக்கூடியவர், ஒரு மற்ற ஓப்பனாக எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய ஒரு நபர். ஆனால் கௌதமி வந்து அது அவங்க கமலஹாசனோட ஒரு எதிர்க்கப்பையும் கூட அவங்க வந்து பிஜேபியினுடைய ஆதரவாளராக சப்போர்ட்டராக இருக்கிறாங்க, அங்கே இருக்காங்க. அப்போ கமல் அதை எதுவுமே சொல்ல, நான் எதுவுமே அவங்க சொல்ல. அதுக்கு பிறகு வெளியில் வந்து அதுக்கு பிறகு போகிறாங்க. இப்போ அதிமுக போனால் அப்பையும் எதுவும் சொல்ல. அப்போ எல்லாவற்றையும் ஏற்றுக்கிறார்கள். அவங்களுக்கு உண்டான ஒரு ஃப்ரீடம், எந்த கட்சிக்கு போனால் போய் எப்படி வேணால் இருந்துக்குங்க அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாருல, அந்த ஃப்ரீடம் கொடுத்து தான் வச்சிருந்தார். வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போய் கமல்ஹாசன் அவர்களை பற்றி இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காங்களா கௌதமி? என் சொத்தை பிடிங்கிட்டாரு, என்னை ஏமாற்றிட்டாரு, நடவடிக்கை எத்தனையோ கம்ப்ளைண்ட் இன்றைக்கி வருது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அவர். கமல் சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் மறைவு அப்படின்றது எதுவுமே கிடையாது. ரொம்ப நேர்மையான மனிதர். அதனாலேயே வந்துட்டு மக்கள் அவர் ரொம்ப நேர்மையான மனிதராக தான் பார்க்குறாங்க. ஆனால் சில பேர் வந்து இப்போ ராதாரவி மாதிரியான சில ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு அவரோட மனைவியிலே ஒழுங்காக பார்க்கல, எல்லாரையுமே ரோட்டில் விட்டுட்டாரு, அவர் எப்படி வந்துட்டு நாட்டை பார்ப்பாரு மக்களை பார்ப்பாருன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவீங்க? அரசியல்வாதி ஆன பிறகு இந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இப்போ 2 மனைவிகளை பார்க்கல, ரோட்டில் விட்டாரு அப்படின்னா 2 குழந்தைகளையும் பார்க்குறாரு. இவர் மனைவியை பார்க்காட்டியும் அந்த குழந்தைகள் அம்மா பார்க்குமா இல்லையா? நிச்சயமா. அப்புறம் இப்போ எங்கே விட்டார்? 2 குழந்தையும் விட்டுட்டு நடுரோட்டில் விட்டு வந்தார். அந்த 2 குழந்தையும் என்னை காஸ்ட்லியாக படிக்க வச்சார். அமெரிக்காவில் படிக்குங்க, ரொம்ப லக்ஸுரியான வாழ்க்கை வாழுதுங்க. எல்லாமே யார் பண்ணுறா? அவர் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ரோட்டில் எங்கே விட்டார்னு அர்த்தம்? கௌதமி பொண்ணும் அதே லக்ஸுரியோட தான் வாழ்ந்துச்சு அங்கே. வேறு அக்ஷராவாக இருக்கட்டும், ஸ்ருதிகாசனாக இருக்கட்டும், அதே மாதிரியாக தானே அந்த பொண்ணு வாழுது, வாழ்ந்துச்சு ஒரு காலத்தில். அப்படிங்கும்போது எங்கே ரோட்டில் விட்டார்? இப்போ 2 பேர் டைவர்ஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோ லீகலாக வாங்கி பிரிச்சிருப்பாங்க. எங்கள் ரோட்டில் விட்டாரோ 2 குழந்தைங்க வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டு உட்காந்துருக்குங்க. அப்படிங்கும்போது அது வந்து அரசியல் ரீதியாக அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அவர் ஃபேமிலியை பற்றி ஒரு என்றைக்குமே வந்து ஒரு பர்சனல் லைஃப்பை பற்றி பேசக்கூடாது யாருமே இந்த உலகத்தில். சந்தர்ப்பம் கிடைக்கும் வரை யாரும் வந்து யோகியம் கிடையாது. சந்தர்ப்பம் கிடைச்சா யார் வந்தாலும் அயோக்கியம் தான். அப்படிங்கும் போது நம்ம வந்து பர்சனல் லைஃப்பை பற்றி யாரும் பேசக்கூடாது. பேசப்படக்கூடிய யார்களுடைய பர்சனல் லைஃப்பையும் எடுத்தாலும் அதுவும் தவறு தான்றேன். சினிமா கரியர் பற்றி பேசினா பேசலாம். ஒரு அரசியல்வாதி கமல்ஹாசனா நீங்கள் பேசுங்க. பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வந்த பிறகுனால நம்ம இதை பற்றி பேசுகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப் கேரியரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கண்மாடியே தெரியுது. 2 குழந்தைங்களும் அப்பா பக்கத்தில் 2 பக்கம் நிற்கிறாங்க. அப்படிங்கும் போது அம்மா கூட வேணாம் அப்படின்னு அப்பா கூட நிற்கிறாங்கன்னா அப்போ இவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்கூட நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது. நிச்சயமா. ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.